அடுத்து பார்த்தோம்னா பீரியாடிக் ஃபங்க்ஷன் பார்த்துக்கிட்டோம். அதில் நம்ம வந்து sin x cos x tan x கொஸ்டின் அதாவது ட்ரிகோனோமெட்ரிக்கு பீரியாடிக் ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம். sin nxக்கும் பார்த்தோம், cos nx பார்த்தோம், tan nx பார்த்தோம், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இப்போ இந்த பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா let fn gr periodic function with period p and a and b are any real numbers then இப்போ ரெண்டையும் லீனியர் காம்பினேஷன் பார்த்துருப்போம். அதாவது af plus bg ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறாங்க, பீரியாடிக் ஃபங்க்ஷன் வித் பீரியட் p, ரெண்டு ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டு அதை வந்து இப்போ af plus bg பார்த்தோன்னா it is also a periodic function. It is also a periodic function with period p ன்னு சொல்லிருப்போம். with period p. It is also a periodic function with period p. இது இந்த பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு ரெண்டு ரியல் நம்பர் எடுத்துகிட்டு அதுக்கு நம்ம லீனியர் காம்பினேஷன் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணாலும் அதுவும் பீரியாடிக் ஃபங்க்ஷன் தான், அதே பீரியட் தான் கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இது முக்கியமான பாயிண்ட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா if p is a period for f of x அப்படின்னா this implies then np is also a period for f of x ன்பாங்க. pங்கிறது பீரியடாக இருந்துச்சுன்னா அதோட மல்டிபிள்ஸும் np. அப்போ n is any integer, n is any integer, பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். n is any integer. இதுவும் என்னவாக தான் இருக்குங்கிறாங்க, np is also a period for f of x ன்னு சொல்லியிருப்பாங்க. இதுவும் இந்த பாயிண்ட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா if f of x is a period alpha, f of x ஓட period alpha-னா then f of x by k ஓட period கேட்குறாங்க. then f of x by k has a period. இங்கே டிவிஷனில் வரப்போ இங்கே மல்டிப்ளை வந்துடும். எதாவது டிவைட் பண்ணியிருக்காங்களோ அதை இந்த பீரியடோட மல்டிப்ளை பண்ணால் போதும், கே ஆல்ஃபா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோடைய பீரியட் ஆல்ஃபானா எஃப் ஆஃப் எக்ஸ் பை கே எந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணியிருக்கோமோ அதை இங்கே பீரியடோட மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஹேஸ் ஏ பீரியட் கே ஆல்ஃபான்னு சொல்லியிருப்பாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் பை கே ஹேஸ் ஏ பீரியட் கே ஆல்ஃபா. அப்போ இந்த பீரியாடிக் ஃபங்க்ஷன் நம்ம இந்த ஃபோரியர் சீரீஸ்ன்னு வந்து பார்த்தாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஃபோரியர் சீரீஸ் பார்த்துட்டா நம்ம எந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம ஃபோரியர் சீரீஸாக நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு பார்த்தோம், பீரியாடிக் ஃபங்க்ஷனை தான் நம்ம பார்க்க முடியும். அதனால தான் இந்த பீரியாடிக்குங்கிறத நம்ம இதில் பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இது முக்கியமானதான். இதில் பல டிஆர்பி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதனால் எந்த பாயிண்ட்டும் நம்ம விடக்கூடாது, ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. பீரியாடிக் ஃபங்க்ஷன்னா அப்போ என்னான்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து இதுக்கடுத்து முக்கியமான பேசிக் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன். ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன், ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதுவும் நம்ம ரொம்ப சின்ன கிளாஸ்லேயே பேசிக்காக டென்த்துலேருந்தே நம்ம படிச்சுட்டு வந்துருப்போம். ஈவன் ஃபங்க்ஷன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன் சொல்லி. எப்போ ஒரு ஃபங்க்ஷனை ஈவன் சொல்லுவோம், எப்போ ஒரு ஃபங்க்ஷனை ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, if f of x equal to f of minus x இருந்துச்சுன்னா then f of x is even சொல்லிருப்பாங்க. then f of x is even. இப்போ f of x equal to x ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸுக்கு பதில் என்ன போடணும், மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும். f of minus x போட்டோம்னா மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸே கிடச்சிருச்சு. அப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எக்ஸுக்கு போல மைனஸ் எக்ஸ் போட்டாலும் திருப்பி அதே ஃபங்க்ஷன் கிடைக்குதுன்னா அந்த மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷனை தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருப்பாங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு
cos x நமக்கு தெரியும் cos minus theta என்ன வரும் cos theta sin minus theta minus sin theta வரும் அதாவது sin cos 0 minus theta ன்னு அர்த்தம் அப்ப cos minus theta cos theta அப்ப இந்த இடத்துல பாருங்க மைனஸ் போட்டாலும் f of minus x அப்ப f of x equal to f of minus x அதனால cos is also a even function இது ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஆனா இது டிஆர்பில கேட்டிருக்காங்க இந்த டெஃபினிஷனை கேட்டிருக்காங்க முதல்ல ஆரம்ப கால டிஆர்பில பாத்தீங்கன்னா இந்த டெஃபினிஷனவே நமக்கு கேட்டிருக்காங்க அடுத்து ஆட் ஃபங்க்ஷன் வரப்ப f of x equal to minus of f of x equal to minus of f of x ன்னு வரும் ஆட் ஃபங்க்ஷன் f of x equal to minus of f of x உதாரணத்துக்கு f of x equal to x cube ன்னு எடுத்தோம்னா f of minus x போட்டு பாத்தீங்கன்னா minus xd whole cube equal to minus x cube equal to minus f of x ன்னு கிடைக்குது அப்ப இந்த f of x equal to minus f of x ன்னு கிடைச்சுனா அந்த ஃபங்க்ஷனை தான் என்னன்னு சொல்லுவோம் ஆட் ஃபங்க்ஷன் trigonometry ரேஷியோல பொறுத்தளவுக்கு sin x cosecant x எல்லாமே ஆட் ஃபங்க்ஷன் tan x cot x எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா sin x cosecant x tan x cot x எல்லாம் என்ன வரும் ஆட் ஃபங்க்ஷனா வரும் அதாவது sin minus theta equal to நமக்கு என்ன தெரியும் minus sin theta ன்னு தெரியும் அதனால sin வந்து ஆட் ஃபங்க்ஷன் இந்த டெஃபினிஷனும் டிஆர்பில கேட்டிருக்காங்க f of x equal to minus f of x னா அது வந்து ஆட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டெஃபினிஷனும் நமக்கு டிஆர்பில கேட்ட क्वेश्चन தான் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சோ பேசிக்கா சொல்லிருப்பாங்க fg இப்போ f உம் ஈவன் ஃபங்க்ஷன் g உம் ஈவன் ஃபங்க்ஷன்னா fg என்ன கிடைக்குங்க ஈவன் அதாவது நம்ம இந்த பிளஸ் இன்டு பிளஸ் மைனஸ் இன்டு மைனஸ் என்ன கிடைக்கும் பிளஸ் மைனஸ் இன்டு பிளஸ் பிளஸ் இன்டு மைனஸ் வரப்ப மைனஸ் இதாவது சொல்லிட்டே போகுது ஈவன்னால் ஈவன் எஃப் ஆட் ஜியும் ஆட் ஃபங்க்ஷன்னா அதோட மல்டிப்ளிகேஷன் எஃப் ஜியும் என்ன தான் கிடைக்கும் ஈவன் கிடைக்கும் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் நான் வச்சுட்டா முடிஞ்சு இதே மாறி வர்றப்ப ஈவன் ஆடுன்னு வர்றப்ப ஆட் ஈவன் வர்றப்ப ஆடு தான் வரும் இந்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா f of x is any function எடுத்துக்கிட்டோம்னா f of x any functionனா இப்போ இதிலிருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா f of x plus f of minus x பார்க்கலாம் அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் f of x minus f of minus x ஒரு ஃபங்க்ஷனையும் அது மைனஸ் போட்டு வர ஃபங்க்ஷனை கூட்டுறப்ப அந்த ஃபங்க்ஷன் வந்து ஈவனாக இருக்குங்கிறாங்க இட் இஸ் அ ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்பாங்க கழிக்கும் போது கிடைக்கக்கூடியது ஆட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க ஆட் அப்போ அந்த ஈவன் ஆட்னு வரப்ப இந்த சிஸ்டம் இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் வரப்ப இது நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க இது ஈஸியானதான் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்லாம் வந்து நீங்கள் பழைய டிஆர்பி கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷனே கேட்டிருக்காங்க அதனால் நமக்கு இந்த ஃபோரியர் சீரிஸை பொறுத்தளவுக்கு நம்ம ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஈஸியான கான்செப்டாக இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம டாம் அப்பாஸ்டார்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய அந்த சாப்டர் 11 ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போக போகிறோம் அந்த ஃபஸ்ட் பேஜுக்கு போக போகிறோம் அதில் வந்து நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதனால் எந்த ஒரு தேரம் எந்த ஒரு டெஃபினேஷன் விடாமல் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது நல்லது அடுத்து பார்த்தோம்னா நம்ம டாம் அப்பாஸ்டார்ஸ் புக்கில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா ஆர்த்தோகோனல் சிஸ்டம் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னு வரும் ஆர்த்தோகோனல் சிஸ்டம் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் சாப்டர் 11ல் டாம் அப்பாஸ்டால் மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் புக்கில் நம்ம சாப்டர் 11ல் போய் எடுத்து ஃபோரியர் சீரிஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த ஆர்த்தோகோனல் சிஸ்டம் ஆஃப் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க நம்ம ஆர்த்தோகோனல் ஆர்த்தோனார்மல் ஏற்கனவே நம்ம வெக்டார் ஸ்பேஸ்லேயே பார்த்துருக்கோம் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ்லேயும் பார்த்துருக்கோம் சேம் டெஃபினேஷன் தாங்க நம்ம எப்போ ரெண்டு வெக்டர் இப்போ யூ அண்ட் விஆர் ஆர்த்தோகோனல்னால் என்ன சொல்லுவோம் வெக்டார் ஸ்பேஸில்
இதோடைய இந்த யூவியோடைய இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் என்னன்னு வரும் 0. அதோட இன்னர் ப்ராடக்ட் பார்க்குறப்ப என்னன்னு வந்திருக்கும் 0ன்னு வந்துச்சுன்னா தென் வி கால் த வெக்டார் யூஎன்வி இஸ் எ ஆர்த்தோகோனல்னு சொல்லுவோம். அதே கான்செப்ட் தான், சேம் கான்செப்ட். இங்கே என்ன எடுத்துக்கிறாங்கன்னா லெட் எஸ் ஈக்குவல் டு ஒரு செட் எடுத்துக்கிறாங்க. லெட் எஸ் ஈக்குவல் டு π0 π1 πn இந்த மாதிரி போய்கிட்டே இருக்க ஒரு செட். லெட் எஸ் ஈக்குவல் டு இந்த செட் எடுத்துக்கிட்டு பி எ கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், பி எ collection of functions in L square of I. The L square of I என்ன தெரியும்? The L square of I என்னது? Set of all complex valued functions. The L square of I the set of all complex valued function which is measurable in the interval I. அதான் அந்த set of all complex valued function which is measurable in the interval I. அந்த மாதிரி இருக்க கலெக்ஷனை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம், கலெக்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேல்யூ ஃபங்க்ஷன் விச் இஸ் மெஷரபிளாக இருக்கும். அந்த இன்டர்வலில் மெஷரபிள் இருக்க ஃபங்க்ஷனை தான் அதோட கலெக்ஷனை தான் என்ன சொல்லுவோம், எல் ஸ்கொயர் ஆஃப் ஐ. அப்போ அந்த எல் ஸ்கொயர் ஆஃப் ஐலேருந்து இது எல்லாமே இது அப்போ என்னது, இந்த π0 π1 காம்ப்ளெக்ஸ் வேல்யூ ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அது மெஷரபிள், இந்த இன்டர்வலில் மெஷரபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். லெட் இந்த செட் எஸ் ஈக்குவல் டு இந்த செட்டை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த செட்டை தான் வந்து நம்ம ஆர்த்தோகோனல் செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்ல போகிறோம். ஆர்த்தோகோனல் சிஸ்டம் சொல்லணும். அப்போ இந்த செட்டிலிருந்து எந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலும் எந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்து இன்னர் ப்ராடக்ட் பார்த்தா என்ன வரணும், 0ன்னு வந்துட்டா அந்த செட்டவே என்ன சொல்லலாங்க, ஆர்த்தோகோனல்னு சொல்லலாம். அவ்வளோதான். இந்த கான்செப்டை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. அப்போ லெட் இஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் πm πn equal to 0 whenever m not equal to n. ரெண்டு ஈக்குவல் இல்லாத ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு நம்ம இன்னர் ப்ராடக்ட் பார்க்குறப்ப 0ன்னு வந்துச்சுன்னா அப்போ என்ன சொல்லாங்க, இன்னர் ப்ராடக்ட் 0ன்னு வந்துட்டாலே அது ஆர்த்தோகோனல். அப்போ எந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு நம்ம இன்னர் ப்ராடக்ட் பார்த்தாலும் 0ன்னு வருதுன்னா அப்போ இந்த செட்டவே என்னன்னு சொல்லலாம், ஆர்த்தோகோனல் செட் அப்படின்னு சொல்லலாம். இதை தான் சொல்லுவாங்க. தென் S is said to be an orthogonal system on I ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆர்த்தோகோனல் வந்து நம்ம சேம் டெஃபினேஷன், நம்ம ஏற்கனவே பார்த்த டெஃபினேஷன் தான், அதே டெஃபினேஷன் தான். இப்போ இந்த செட்டில் இருக்க எந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு இன்னர் ப்ராடக்ட் பார்த்தாலும் 0ன்னு வருதுன்னா அந்த செட்டவே என்னன்னு சொல்லிடுறோம், நம்ம ஆர்த்தோகோனல் சிஸ்டம்னு சொல்கிறோம். இது ஃபர்ஸ்ட் டெஃபினேஷனாக சொல்லியிருப்பாரு, ஆர்த்தோகோனல்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஆர்த்தோ நார்மல்னாலும் நமக்கு தெரியும். ஆர்த்தோ நார்மல்னால் எப்படிங்க இருக்கும், எந்த ஒரு வெக்டார் வந்து ஆர்த்தோ நார்மல்னு சொல்லணும்னா அதோடைய நாம் என்னன்னு வரணும், 1ன்னு வந்தால் அந்த வெக்டார் நம்ம ஆர்த்தோ நார்மல்னு சொல்லுவோம். அப்போ இந்த செட்டை வந்து நம்ம ஆர்த்தோ நார்மல்னு சொல்லணும்னா இதில் இருக்க எந்த வெக்டார் எடுத்துக்கிட்டாலும் அதோடைய நாம் என்னன்னு வரணுங்க, 1ன்னு இருக்கும். அதோடைய நாம் வந்து 1ன்னு வந்துட்டாலே இதை தான் என்ன சொல்லுவோம், இப்போ πn, norm of πn equal to 1 for each n. அப்போ இது ஆர்த்தோ நார்மலுக்கான டெஃபினிஷன். போன வட்டம் ஆர்த்தோ நார்மல்லேருந்து 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. போன தடவை ஒரு கொஸ்டின் எடுத்து பாருங்கள், 2019 டிஆர்பி கொஸ்டின் எடுத்து 4 கொஸ்டின் இந்த ஆர்த்தோ நார்மல் பேஸ் பண்ணி 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ ஆர்த்தோ நார்மல்னு வர்றப்ப π(n) நாம் ஆஃப் எந்த ஒரு வெக்டர் ஃபங்க்ஷனுடைய நாம் வந்து 1ன்னு வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், ஆர்த்தோ நார்மல். தென் S is said to be ஆர்த்தோநார்மல். S is said to be ஆர்த்தோநார்மல். நம்ம டாம் அப்பாசால் புக்கில் 306 பக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த ரெண்டு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க, ஆர்த்தோகோனல், ஆர்த்தோநார்மல். எப்போ வந்து ஒரு செட்டை வந்து நம்ம ஆர்த்தோகோனல்னு சொல்லலாம்னா அந்த செட்டில் இருக்க எந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு இன்னர் ப்ராடக்ட் பார்த்தா 0ன்னு வரும். அது எப்போ ஆர்த்தோ நார்மல்னு சொல்லலாம், அந்த ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷனுக்கும் நாம் பார்த்தோம்னா 1ன்னு வந்துச்சுன்னா அந்த செட்டை ஆர்த்தோ நார்மல்னு சொல்லலாம். இப்போ 2019 டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டிஆர்பி 2019
ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த மூணுமே which are the following are true, A is true, B is true, AB is true, all ABs are true சொல்லி அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ நார்மல் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தது தான் இஃப் பையன் இஸ் ஆன் ஆர்த்தோ நார்மல் செட்னா பையன் இஸ் ஆன் ஆர்த்தோ நார்மல் செட் ஆன் இன்டர்வல் A, B னா தென் A to B phi n of x the whole square equal to 1. equal to 1. இந்த ஆர்த்தோ நார்மல்னு வந்துட்டாலே நாம் வந்து ஒன்றுன்னு வரணும். அதை தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்து எக்ஸசைஸில் இருக்கும் அந்த கொஸ்டின். இது முக்கியமான இது போன விட 2019 கேட்டிருந்தது. அப்போ ஆர்த்தோ நார்மல்னாலே நாம் வந்து ஒன்று வரும்னு பார்த்தோம். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம இன்டர்வலில் கொடுத்துருப்பாங்க. இன்டர்வலோட வேல்யூ என்ன தான் வரணும்? ஒன்றுன்னு வரணும். ஒன்று வந்துச்சுன்னா அந்த செட்டை வந்து நம்ம ஆர்த்தோ நார்மல் செட்டுன்னு சொல்லலாம்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. எஸ் ஈக்குவல் டு இது வந்து நம்ம டாம் பாஸ்டால் புக்கில் ஆர்த்தோ நார்மலுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் கொடுத்துருப்பாரு. லெட் எஸ் ஈக்குவல் டு π1 π2 π3 π0 π1 π2 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா π0 ஆஃப் வேர் π0 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2π π 2n minus 1 of x equal to cos nx by root pi comma pi 2n of x equal to sin nx by root pi கொடுத்துட்டு இந்த செட்டு it is an orthonormal system on any interval of length 2π அப்படின்னு ஒரு ஆர்டர் சொல்லியிருப்பாரு. this set is an orthonormal system on any interval of length 2π. 2π லென்த் உள்ள எந்த ஒரு இன்டர்வல்லுமே இது என்னவா இருக்கும்பாங்க? ஆர்த்தோ நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். n ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா 0 π0 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும்? அப்போ 1/2πன்னு கிடைக்கும். சரி, அடுத்து n ஈக்குவல் டு 1 பாருங்க. n ஈக்குவல் டு 1ன்னு போடுறப்ப இங்கே 0 கொடுத்தா இந்த ஃபங்க்ஷன், 1 மேலே வரப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துருப்பாங்க. அப்போ π 2n minus 1 என்னுக்கு போல 1ன்னு போட்டோம்னா 2 minus 1 1. அப்போ π1 ஈக்குவல் டு என்ன வருங்க? என்னுக்கு போல 1ன்னு போடுவோம். அப்போ cos x by root πன்னு போட்டிருப்பாங்க. அடுத்து இதில் என்னுக்கு போல 1ன்னு போடுறோம். அப்போ 1ன்னு போடுறப்ப 2ன்னு வந்துடும். அப்போ π2 இது π0, என்னுக்கு போல 0ன்னு போடுறப்ப π0 π2 ஈக்குவல் டு இங்கே என்னுக்கு போல 2ன்னு போட்டிருக்கோம். சாரி, என்னுக்கு போல 1 போட்டிருக்கோம். அப்போ என்ன வரும்? sin nx. அப்போ sin x by root pi. அடுத்து n equal to 2ன்னு போடுவோம். n equal to 2ன்னு போடுவோம். n equal to 2ன்னு போடுறப்ப 4 minus 1 3. அப்போ pi 3 equal to cos 2x by root pi. இங்கே வரப்ப 2ன்னு போடுறப்ப 4. அப்போ pi 4 equal to என்னுக்கு போல 2 போட்டிருப்போம். அப்போ sin 2x by root pi. இதை இப்போ செட்டாக எடுத்து எழுதணும்னா 1/√2π, cos x by root pi, sin x by root pi, அடுத்து cos 2x by root pi, sin 2x by root pi, அடுத்து 3 போலாம் 4 போலாம் போய்கிட்டே இருக்கும். இது ரெண்டாவது பாயிண்டாக கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் TIB 2019ல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த இன்டெக்ரலோட வேல்யூ ஒன்றா இருக்கிறப்ப அந்த செட்டை வந்து ஆர்த்தோ நார்மல்னு சொல்லலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் ட்ரூ தான். செகண்ட் பாயிண்ட் பார்க்குறப்ப இந்த செட்டு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் தந்துருக்க மாட்டாங்க.
இந்த செட் டேரெக்டாக கொடுத்துட்டு 1/2 cos x by root pi sin x by root pi is an orthonormal system on minus pi comma pi. ஆமாம், இன்டர்வல் லென்த் 2 தான். எனி இன்டர்வல் லென்த் 2 என்னன்னு சொன்னோம், ஆர்த்தோனார்மல் சிஸ்டம்னு சொன்னோம். இந்த ஃபங்க்ஷனை இந்த டெஃபினேஷன் வந்து நம்ம புக்கில் கொடுத்துருப்பாரு. டாம் அப்பாஸ்டால் புக்கில் பார்த்தீங்கன்னா 307 ஃபஸ்ட்டு பாயிண்டாக இருக்கும். பேஜ் நம்பர் 307 மேலே நோட்டுன்னு போட்டு இந்த பாயிண்ட் கொடுத்துருப்பார். இந்த பாயிண்டை வச்சு தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. போன வருஷம் டிஆர்பியில் 2019 டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இருக்கும். 1/√2 pi cos x √2 pi root pi sin x root pi cos 2x root pi sin 2x root pi is a orthonormal system on minus pi comma pi. இதான் ஃபோரியர் சீரிஸ். கான்ஸ்டன்ட் டைம் கிடச்சிருச்சு. சைன் காஸோடைய லீனியர் காம்பினேஷனாக இருக்குது. இதை வந்து ஃபோரியர் சீரிஸ்னு சொல்லலாம். இதுதான் ஃபோரியர் சீரிஸ். காஸ் சைனுடைய லீனியர் காம்பினேஷன் எழுதிட்டாலே அது ஃபோரியர் சீரிஸ்னு சொல்லலாம். அப்போ இந்த டெஃபினேஷனும் நமக்கு டாம் அப்பாஸ்டால் சார் புக்கில் கொடுத்துருக்கிறது தான். அதில் இருந்தால் நமக்கு 2019 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருப்பார். π0 π2 n1x இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். அவங்க இந்த மாதிரி ஃபார்மெட்டில் கொடுத்துருந்தாங்க நமக்கு கொஸ்டின். 3வது பாயிண்ட்டும் நமக்கு 2 தடவை டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. அவங்க 3 பாயிண்ட் கொடுத்துட்டு டிஆர்பி 2000 ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட் இருந்தது, தேர்ட் பாயிண்ட் வந்து டிக்னாமெட்ரிக் ஃபார்ம் பார்த்தோம். இதோட காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இப்போ கொடுத்துருப்பாங்க. காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் எடுத்துக்கிட்டு அதுவும் ஆர்த்தோனார்மல் செட்டு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். 3வது பாயிண்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, 3வது பாயிண்ட்டுக்கு இந்த டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஆன் 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆன் ஆர்த்தோனார்மல் சிஸ்டம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் valued function. Orthogonal system of complex valued function on any interval of length 2 pi is given by pi n of x equal to e power I nx by √2 pi. இது வந்து இந்த கொஸ்டினை அப்படியே பழைய டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. சிங்கிள் கொஸ்டினா போன தடவை பார்த்தீங்கன்னா 3 பாயிண்டில் இது ஒரு பாயிண்டாக கொடுத்துருந்தாங்க. அதாவது காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷனாக வரப்போ அதுவும் எந்த இன்டர்வல்லையும் என்னவாக இருக்குன்னு சொல்லுவாங்க, இன்டர்வல் ஆஃப் லென்த் 2 பையில் ஆர்த்தோனார்மல் சிஸ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பாயிண்ட்டை அப்படியே பழைய டிஆர்பியில் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. இது மட்டும் ஆன்சராக வச்சு. அப்போ e power I nx என்ன வரும், e power I தீட்டாலே cos θ + I sin θ. அப்போ e power I nxனா இப்போ cos nx + I sin nx by √2 pi. இந்த மாதிரி பாயிண்ட்லேயும் கொடுக்கலாம். n = 0 1 2 இந்த மாதிரி போகும். அப்போ இந்த பாயிண்ட்டும் நமக்கு முக்கியமான பாயிண்ட். இதுவும் நமக்கு பழைய டிஆர்பி கொஸ்டினில் கேட்டது. போன வட்டம் எப்படி கேட்டிருந்தாங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து போன தடவை கேட்டதில் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஆர்த்தோனார்மலாக. இது ஆர்த்தோனார்மலுக்கு a to b ஏற்கனவே பார்த்தோம். π n of x the whole square dx equal to 1. செகண்ட் பாயிண்ட்டு அந்த பாயிண்ட் கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்கன்னா e power I nx by √2 pi n equal to 0 1 2 is an orthonormal set on interval minus pi comma pi. Interval length 2 pi தான், Tishan length 2 pi. அப்போ இந்த டெஃபினிஷன் படி என்ன சொல்லலாம், எனி இன்டர்வல் ஆஃப் லென்த் 2 pi என்னன்னு சொல்கிறாங்க, ஆர்த்தோனார்மல் சிஸ்டம். அப்போ இந்த ஸ்டேட் மட்டும் ட்ரூ, இதுவும் ட்ரூ. தேர்ட் பாயிண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த 1/√2 pi cos x root pi sin x root pi cos 2x root pi. இதுவும் என்னன்னு பார்த்தாங்க, ஆர்த்தோனார்மல் சிஸ்டம் ஆன் எனி இன்டர்வல் ஆஃப் லென்த் 2 pi இஸ் an ஆர்த்தோனார்மல் சிஸ்டம் ஆன் minus pi comma pi. இந்த 3 பாயிண்ட் கொடுத்துட்டு கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம 2019 கொஸ்டின் இருக்குது. அப்படி இல்லாட்டி நம்ம பிடிஎஃப் சென்ட் பண்ணியிருக்கோம்.
அப்படி இல்லைனா இன்றைக்கி நான் சென்ட் பண்ணுறேன், அதை பாருங்கள். இந்த 3 பாயிண்ட் கொடுத்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூன்னு கேட்டிருந்தாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு கேட்டு இந்த 3 பாயிண்ட்டுமே கரெக்ட், டி ஆப்ஷன் ஆல் ஆர் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுவும் நம்ம அப்போஸ்டல் புக்கில் கொடுத்துருக்க டெஃபினிஷனை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போஸ்டல் புக்கில் இருக்க வெரி 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 ஃபஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய டெஃபினிஷனை பேஸ் பண்ணி கேட்ட கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த ஆர்த்த நார்மலே அடுத்த ஒரு கொஸ்டின். போனோட 4 கொஸ்டின் இந்த வெரி ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து கேட்டிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்த்த நார்மலில் கேட்ட கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் தேரம் நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டெஃபினிஷன், அதாவது நம்ம முதல் பார்த்தோம்னா அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம், டிக்னாமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் ஆர்த்தோகனல் சிஸ்டம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தேரம் இது, அதுவும் கேட்டாங்க போனோட்டம். லெட் π1 πn be an orthonormal on I and f belongs to function வந்து f square of I complex valued function set of all complex valued function which is measurable இருக்கு. further let Sn of x ரெண்டு சீரிஸ் டெஃபைன் பண்ணியிருக்காங்க. Sn of x ஒரு சீரிஸ், Tn of x Fn of x போடுறீங்க, Tn of x இது ஒரு சீரிஸ், ரெண்டு சீரிஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த B0 B1ங்கிறது, இந்த B0ங்கிறது B0 B0ங்கிறது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். வேறு CKங்கிறது இந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு தென் ஃபார் ஈச் என் நம்மளோட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தென் ஃபார் ஈச் என் நாம் ஆஃப் F minus Sn less than or equal to norm of F minus Tn. norm of F minus Sn equal to norm of F minus Tn. எப்போதுமேமா ஆல்வேஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் இது ஈக்குவலாக வரும் எப்போ, norm of F minus Sn equal to norm of F minus Tn. எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா இஃப் இந்த சிகேவும் இங்கே இருக்க பிகேவும் ஈக்குவலாக இருக்கிறப்ப, இஃப் சிகே ஈக்குவல் டு பிகேவாக இருக்கிறப்ப மட்டும் ஈக்குவாலிட்டி வரும். மிச்ச வரையெல்லாம் எப்போயுமே வந்து norm of F minus Sn less than or equal to norm of F minus Tn. இதுதான் வந்து ஆப்ஷனாக வச்சுருந்தாங்க. இது அப்படியே தேரம் ஸ்டேட்மெண்ட், தேரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நம்ம டாம் அப்போஸ்டல் புக்கில் இருக்க எந்த ஒரு பாயிண்ட்டும் நம்ம விடக்கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி லைன் இஸ் அ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். முதல்ல வந்து நமக்கு கேட்ட டிஆர்பி பழைய டிஆர்பிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான கொஸ்டின், முக்கியமான கொஸ்டினாக கேட்டுருந்தாங்க. இப்போ எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டோம்னாலும் நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம ஃபுரியர் சீரிஸ் வந்து இது நம்ம ஃபுரியர் சீரிஸுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய பாயிண்ட் தான், இது நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இதில் வந்து போனோட்டம் 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால் சொல்ல எந்த ஒரு தேரமே நம்ம விடக்கூடாது. இதுவும் நமக்கு டிஆர்பி 2019 கேட்ட கொஸ்டின் தான், பேசிக்காக இருக்கக்கூடியது. அப்போ இதுவும் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த தேரத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. 2 சீரியஸ் வந்து கொடுத்துட்டு அதோட நாம் வந்து லெஸ் than or ஈக்குவல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா சிகே அந்த கான்ஸ்டன்ட் ஈக்குவலாக இருக்கிறப்ப ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம டாம் அப்போஸ்டல் புக்கில் வந்து வரிசையாக பார்த்துட்டே வந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் போயிடலாம். எக்ஸசைஸில் இப்போ ஆர்த்தோகனல் சிஸ்டத்தை வச்சு இன்னும் ஃபுல் சீரிஸ்குள்ளேயே வரல, அதுக்கு பேசிக்காக இருக்கிறது பார்த்துக்கிருக்கோம். இது வந்து இப்போ இந்த கொஸ்டின்லாம் இப்போ நான் சொன்னது எல்லாமே டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் வேறு, அதனால் நம்ம எதையுமே மூவ் பண்ண முடியாது, பார்த்துட்டே போயிடலாம். அடுத்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லியிருப்பாங்க. லீனியர்லி இண்டிபெண்டோட கான்செப்ட் நம்ம ஏற்கனவே வெக்டார் ஸ்பேஸில் பார்த்துருப்போம், ஃபங்க்ஷன் அனாலிசிஸில் பார்த்துருப்போம். அதே தான் இங்கேயும். எப்போ வந்து ஒரு இதை நம்ம லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்ல முடியும், a finite collection π0 π1 up to πn is linearly independent on interval a comma b if summation of k equal to 0 to n ck by k of x equal to என்னன்னு வரணும் 0 for all x in a comma b. இதை தான் பார்த்துருப்போம். லீனியர் டிபெண்டன்ட் நம்ம டிட்டர்மினன்ட்டில் போட்டு பார்த்துருப்போம். அதே தான் இந்த நம்ம டெஃபினேஷனாக வச்சுக்க வேண்டியதான். ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் எக்ஸ். இதில் இருந்து இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எவ்ரி ஆர்த்தோனார்மல் சிஸ்டம், எவ்ரி ஆர்த்தோனார்மல் system on a comma b is linearly independent on
A, B. இதை இந்த பாயிண்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கலாம். லீனியர் இண்டிபெண்டன்ட் நம்ம அல்ஜிப்ராவில் பார்த்துருப்போம். டெஃபினேஷன் நமக்கு தெரியும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எவ்ரி ஆர்த்தோனார்மல் சிஸ்டம் இருந்தால் அது லீனியர்லி இண்டிபெண்டண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு பாயிண்ட் எக்ஸசைஸில் கொடுத்துருப்பாரு. இதையும் பார்த்து வச்சுக்கலாம். நாம் ஃபஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய இதுக்கு இந்த எக்ஸசைஸில் போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்த்தோகனல் சிஸ்டம் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் இது இருக்கும். அடுத்ததான் இதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன வரும்னா நமக்கு 2019 கேட்ட கிராம் ஸ்மித் ப்ராசஸை யூஸ் பண்ணி போடக்கூடிய கொஸ்டின். அதுவும் எக்ஸசைஸ் கொஸ்டின் தான். அதையும் நம்ம இதில் கேட்டாங்க, போன வருஷம் கேட்டிருந்தாங்க. அதுவும் ஆர்த்தோனார்மல் சிஸ்டம். அப்போ பாருங்கள், இந்த ஆர்த்தோகோனல் சிஸ்டம் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தான் ஃபோரியர் சீரீஸுக்கு முதல் இருக்கக்கூடிய டாபிக். அதுலேருந்து போன வட்டம் 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த கொஸ்டினையும் பார்த்துருந்தாங்க. அது என்ன கேட்டிருந்தாங்கன்னா கிராம் ஸ்மித் ப்ராசஸ் யூஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. பாருங்கள், 2019 கேட்ட கொஸ்டினே ஒரு ஃபுல்லாக போர்டே நிறைஞ்சு போச்சு. கொஸ்டின் எழுதுறதுக்கே எவ்வளோ இந்தியா இருக்குது. 2 கொஸ்டினை சேர்த்து கேட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம டாம் அப்பாஸ்டால் புக்கில் பார்த்தீங்கன்னா இது டெஃபினேஷனாக கொடுத்துருப்பாரு. கிராம் ஸ்மித்துக்கு ஃபார்முலாவாக கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லி 2 கொஸ்டினாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருந்ததை அவங்க நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அது ரெண்டையுமே சேர்த்து நமக்கு ஃபார்முலாவும் கொடுத்துட்டு ஆன்சர் கேட்டிருக்காங்க. பாருங்கள், let F0 F1 be a linearly independent system on the interval A, B. Define a system G0 G1. நம்ம அல்ஜிப்ராவில் பார்த்தா அதே கிராம் ஸ்மித் ப்ராசஸ் தான். எப்பயுமே என்ன செய்வோம், ஒரு செட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிலேருந்து ஆர்த்தோனார்மல் செட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. கொடுத்துருக்க செட்டை நம்ம V1 V2 V2ன்னு வச்சுருப்போம். ஆர்த்தோனார்மல் செட்டை W1 W2ன்னு கண்டுபிடிப்போம். இங்கே அதே மாதிரி தான் F0 F1 ஒரு லீனியர் இண்டிபெண்டன்ட் சிஸ்டம் கொடுத்துட்டு அதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, G0 G1 அப்படிங்கிற G0 G1ங்கிற ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடிங்க. அதில் எப்போதுமே G0 = F0. ஃபஸ்ட்டு இது ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது வேணும்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஃபார்முலாவே நம்ம கொடுத்துட்டாங்க பாருங்கள். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். இந்த ஃபார்முலாவும் அவங்க கொடுத்துட்டாங்க, கொஸ்டின்லேயே இருக்குது. நீங்கள் எப்போ நாட்டம் கொஸ்டின் எடுத்து பாருங்கள். நீங்கள் இப்போ நான் அனுப்பிச்சிக்கிறேன், பிடிஎஃப்பும் நான் அனுப்பிச்சிக்கிறேன். நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவும் கொடுத்துட்டு பேர் ஏகே ஈக்குவல் அதுக்கும் ஃபார்முலா கொடுத்துட்டு தென் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. இன்னர் ப்ராடக்டோட கண்டிஷன் கொடுத்துட்டு அப்ளைங் த கிராம் ஸ்மித் ப்ராசஸ் டு த சிஸ்டம் 1t² ஃபைண்ட். அப்போ இந்த F0 F1 F2ங்கிற சிஸ்டம் கொடுத்துட்டு நம்மகிட்ட G0 G1 G2ங்கிற சிஸ்டத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுலேயும் பர்டிகுலராக G4 கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே எப்படி நம்ம கொஸ்டின் இருக்கும்னா நம்ம எக்ஸசைஸில் போய் நீங்கள் புக்கில் அப்படியே எடுத்து பாருங்கள். எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி ஃபஸ்ட் 3வது 4வது கொஸ்டினாக வந்துடுது. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் G1 = T, G2 = T² - 1/3, T² - 1/3, G3 = T³ - 3/5T, G4 = T4 - 6/7 T² + 3/35. இது கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பார். அப்பாஸ்டால் புக்கிலே பார்த்தீங்கன்னா applying gram Smith process to the system of polynomials 1t on the interval -1, then the value of G1 = T, G2 = T2 - 1/3, G3 = T³ - 3/5T, G4 அதில் கடைசி பாயிண்ட் G4 கொஸ்டினாக கேட்டாங்க. நமக்கு கொஸ்டினே இவ்வளோ இந்தியா இருக்குது. நமக்கு அந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க புக்கிலே, ஆனால் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கல. நம்ம இதை மனப்பாடம் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா இந்த 4 பாயிண்ட்டுமே மனப்பாடம் பார்த்துருக்க மாட்டோம். நம்ம அதிகமாக இந்த பாயிண்ட்டே நம்ம மேக்ஸிமம் எல்லாம் படிச்சிருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா போரில் பார்க்குறப்ப நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இதை நம்ம 2019 ஒரு கொஸ்டினாக கேட்டாங்க. அதுலேயும் இந்த கடைசி பாயிண்ட் இந்த 3 கொடுத்துட்டு இருந்தால் கூட ஈஸியாக போட்டுடலாம். இந்த சம் பெரிய லாங்காக வரும். ஆனாலும் நம்ம ஷார்ட்கட்டும் இருக்குது. நம்ம ப்ரொசீஜர் படி பார்த்துருவோம். நம்ம பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சிங்கன்னா பார்த்துலாம். நம்ம இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டின் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். பாருங்கள், இது நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களேவும் ஃபார்முலாஸ் தான் கொடுத்துட்டாங்க. இப்போ F0 F1 பல என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 1T T² T³ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இது கொடுத்துருக்க சிஸ்டம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, G0 = F0ன்றாங்க. அப்போ G0 = F0னா திஸ் இம்ப்ளைஸ் G0 = 1.
எஃப் நாட்டுங்கிறது 1, அதனால் ஜி நாட் வந்து என்ன எடுத்துக்கலாம், 1 எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு G1 எடுத்து வேணும். அப்போ அடுத்து இந்த ஃபார்முலாவுக்கு போயிடணும். G1 வேணும்னா அவங்களே ஃபார்முலா கொடுத்துட்டாங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ G1 ஈக்குவல் டு, அப்போ ஆருக்கு போல என்ன வரும், 0. G0 + 1 ஈக்குவல் டு FR + 1 இருக்காங்க. FR + 1 G1, 0 + 1 1 வரும். அப்போ F1 மைனஸ் சம்மேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு ஆரம்பம். அப்போ கேக்கு போல 0 தான் போட்டிருப்போம், கேக்கு போல 1, சாரி K ஈக்குவல் டு 1 போட்டிருப்போம். அப்போ பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே நம்ம 0லேருந்து ஆரம்பிக்கிறோம், சாரி 0லேருந்து கொண்டு போகிறோம். அப்போ சம்மேஷன் ஆஃப் 0லேருந்து போயிருப்போம். அப்போ A0 G0. இப்போ F1 என்ன தெரியும் நமக்கு, F1 T, A0 இந்த இடத்துல. அப்போ A0 ஃபார்முலா இந்த கொடுத்துருக்காங்க, ஏகேனா இந்த ஃபார்முலா. அப்போ A0க்கு என்ன வரும், FR + 1 இது கொடுத்துருக்குது. FR + 1 ஈக்குவல் டு F1 கேவோட வெளியே இந்த இடத்துல நம்ம 0ன்னு வச்சுருக்கோம். K ஈக்குவல் டு 0, A0 கேக்கு போல 0. அப்போ F1 G0 inner product of F1 G0 by G0 into G0. இதுதான் நமக்கு ஃபார்முலா. நம்ம கிராம்-ஸ்மித் ப்ராசஸ் தான் அப்படியே வரும். அவ பார்த்தோம் என்னென்னு வரும், T மைனஸ் F1 Tன்னு தெரியும். அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் T G0 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் 1 பை இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் 1,1 இன்ட்டு 1, G0 வேல்யூ 1. அப்போ இன்னர் ப்ராடக்டால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் F, Gனா இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா அப்போ T மைனஸ் ஃபார்முலாவில் போடுறப்ப -1 to 1 F ஆஃப், அப்போ T இன்ட்டு 1ன்னு வரும். அப்போ அதே தான் வரப்போது T dTன்னு வரும் பை 1ன்னு இருக்குது. அப்போ வெறும் dTன்னு வரும், -1 to 1 dt. இப்போ வந்து நம்ம இதை இன்டகிரேட் பண்ணோம்னா T மைனஸ் T² / 2 -1 to 1 பை T -1 to 1 வரும். அப்போ T மைனஸ் இங்கே இந்த ஈவன் நம்பர் வந்துட்டாலே -1 to +1 என்ன வந்துருங்க, 0ன்னு வந்துடும். ஈவன் நம்பர் இருக்குது, அப்போ 1 திருப்பி 1 தான் இருப்பது. அப்போ 1 - 1 0ன்னு வந்துடும். 1/2 - 1/2ன்னு வரும். 1/2 - 1/2 பை கீழே 2ன்னு வரும். இந்த டேம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். அப்போ என்ன வருங்க, T. இதைத்தான் வந்து ஃபஸ்ட்டு G1 of T ஈக்குவல் டு Tன்னு கொடுத்துருப்பாங்க. G1 of T ஈக்குவல் டு T அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் புக்கில் கூட பாருங்கள், நம்ம அது எல்லாமே வரிசையாக கொடுத்துருப்பாரு. G1 of T ஈக்குவல் டு Tன்னு வரும். நம்ம ஏற்கனவே G0 வந்து 1ன்னு பார்த்துட்டோம், G1 வந்து Tன்னு பார்த்துட்டோம். இப்போ G2 கண்டுபிடிக்கணும். G2 அப்போ G1 + 1 அப்போ F2 சரி ஆமாம் இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே F2 மைனஸ் அப்போ 0லேருந்து போடுவோம். 0 1ன்னு வரும். 0 ஆரோட வேல்யூ 0 வரும், 1ன்னு வரும். அப்போ பார்க்குறப்ப A0 G0 மைனஸ் A1 G1 வரும். A0 G0 மைனஸ் A1 G1. அப்போ இன்னும் இந்த A0க்கான ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்போ F2 மைனஸ் இந்த A0 போடுறப்ப ஃபஸ்ட் என்ன வரும், ஃபஸ்ட்டுங்க F2 வரும். FR + 1 F2, G0 பை G0 இன்ட்டு G0 மைனஸ் அடுத்து F2 G1 பை G1 இன்ட்டு G1 வரும். F2 நமக்கு தெரியும் T². F2 ஈக்குவல் டு T². இன்னர் ப்ராடக்ட் F2 நமக்கு T². G0 Tன்னு தெரியும், சாரி G0 1. அப்போ T² 1,1 இன்ட்டு G0 1 மைனஸ் F2 T². G1 Tன்னு தெரியும் பை T, T இன்ட்டு T. இப்போ பாருங்கள் T² நம்ம அப்படியே வேகமாக போட்டுருவோம். அப்போ T² இருக்குது, இந்த ஃபார்முலாவில் போடுவோம். அப்போ 1 வச்சு பாருங்க, T² தான் வரும். இன்டகிரேட் பண்ணிங்கன்னா T³/3ன்னு வரும். T³/3 -1 to +1 பை கீழே dTன்னு மட்டும் வரும், Tன்னு வரும். அப்போ T -1 to +1 இன்ட்டு 1 விட்டுடலாம் மைனஸ் இங்கே வர்றப்ப F2 T² G1 T
அப்போ டி ஸ்கொயர் இன்ட்டு டி என்ன வரும், டி கியூப்னு வந்துடும். புரியலங்க. F2னா டி ஸ்கொயர், G1 ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் டி. இந்த ஃபார்முலாவில் போகிறப்ப ரெண்டையும் பெருக்க வச்சுருக்காங்க. டி ஸ்கொயரையும் டியும் பெருக்குனா டி கியூப்னு வந்துடும். அதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா T4னு வந்துடும். T4/4 minus 1 to 1 by t into t ஸ்கொயர்னு வரும். இன்டகிரேட் பண்ணுறப்ப T3/3 minus 1 to 1 into tன்னு வரும். பாருங்கள், எப்பவுமே இந்த ஈவன் டேர்ம்ஸ் வர்றப்ப -1 + 1 வந்து என்ன ஆயிரும், இந்த 0 ஆயிடுது. இதனால் இப்போ 1/4 - 1/4 0 வந்துடும். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். இதை விட்டுடலாம், இதை மட்டும் பார்த்துக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் மைனஸ் 1/3, இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு திருப்பி 1/3 + 1/3 by 1 + 1 1 + 1 வரும். அப்போ டி ஸ்கொயர் மைனஸ் 2/3/2 பார்த்தோம்னா அப்போ டி ஸ்கொயர் மைனஸ் 2 2 கேன்சல் பண்ணிட்டாலும் 3 கீழே வந்துடும். அப்போ 1/3 அது 2/6ன்னு வரும். கேன்சல் பண்ணால் 1/3ன்னு வரப்போகுது. இதுதான் வந்து G2ஓட வேல்யூ. நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருப்பாங்க T2 - 1/3 அப்படின்னு சொல்லி. T2 - 1/3. அப்போ G2வும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் பாருங்கள், இப்போ எவ்வளோ பெரிய சம்மாக இருக்குது. இப்போ தான் T2 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து T3 கண்டுபிடிச்சி அதுக்கடுத்து T4க்கு போகணும். இதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிடும். நம்ம ஒரு 10 சம் போட வேண்டிய இடத்துல இந்த ஒரு சம்மை தான் போட்டுக்க முடியும். கேட்டிருக்காங்க நான் கொஸ்டின் நம்ம போன 2019. சரியா, கிராம் சயின்ஸ் ப்ராசஸ் அல்ஜிப்ராலே வரும், இதுலேயே வரும்னு சொல்லி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா T2 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து G3க்கு திருப்பி இதே ஃபார்முலா. G3க்கு என்ன செய்ய போகிறோங்க, திருப்பி இதே ஃபார்முலாவில் போனீங்கன்னா G3 = F3 மைனஸ் என்ன வருங்க, F3 G0 into G0 minus F3 G1 into G1 minus F3 G2 by G2 into G2. இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போவோம். இப்போ திருப்பி இப்போ G3 பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு, G3 = F3னா T கியூப்னு தெரியும். T கியூப் மைனஸ் F3னா நமக்கு என்ன தெரியும், T கியூப் 1 1 1 மைனஸ் T கியூப் T மைனஸ் T கியூப் G2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், T2 - 1/3 by T2 - 1/3 T2 - 1/3 into T2 - 1/3. திருப்பி இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணுறோம். திருப்பி நம்ம இன்னர் ப்ராடக்ட் வந்துட்டாலே இந்த ஃபார்முலா இன்டகிரேட் பண்ணணும். T கியூப் இன்டகிரேட் பண்ண என்ன வரும், T4ன்னு வரப்போகுது. T கியூப் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா T4/4ன்னு வரும். ஈவன் நம்பர் வந்துட்டா இது என்ன ஆயிருங்க, 0 ஆயிரும். விட்டுடலாம், நம்ம டேரெக்டாக அப்படி போட்டு போயிடலாம். எதனால், இப்போ T கியூப் 1 பெருக்குனா இந்த 2 பெருக்கு சொல்லியிருக்காங்க, T கியூப்னு வரும். இன்டகிரேட் பண்ணுறப்ப T4/4ன்னு வரும், 0 ஆயிரும். விட்டுடலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா T கியூப் இன்ட்டு T4ன்னு வரும். T4 இன்டகிரேட் பண்ணுறப்ப T5/5ன்னு வந்துடும். கீழே T இன்ட்டு T ஸ்கொயர்னு வரும். T ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா T3/3 - 1 to 1 வந்துடும். இங்கே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணுறப்ப T3 T ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணால் T5ன்னு வரும். T5 இன்டகிரேட் பண்ணோம்னா T6ன்னு வந்துடும். ஈவன் நம்பர் 0 ஆயிடும். T கியூப் இங்கே வெறும் கான்ஸ்டன்ட் டேர்மு. T கியூபை இன்டகிரேட் பண்ணால் T4, அதுவும் ஈவன் நம்பரு. அதை இன்டகிரேட் பண்ணுறப்ப T4/4ன்னு வரும். -1 to 1 இன்டர்வல் எடுக்கிறப்ப 0 ஆயிடும். அப்போ அந்த டைம் என்ன ஆயிடுதுங்க, 0 ஆயிடும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுல்லைங்க, டேரெக்டாக போட்டோம், நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். பெருக்கி பார்க்குறோம். T3 T ஸ்கொயர் T5 இன்டகிரேட் பண்ணோம்னா T6/6 ஈவன் நம்பரு, அதனால் 0. அதனால் சொல்கிறேன். T கியூப் இன்டகிரேட் பண்ணால் T4/4 T4ங்கிற ஈவன் நம்பர் 0 ஆயிடும். விட்டுட்டோம். இப்போ இந்த டைம் தான் கிடச்சிருக்கு. அப்போ T கியூப் இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா
1/5 ப்ளஸ் 1/5 வரும். கீழே 1/3 ப்ளஸ் 1/3 வரும். அப்போ டி கியூப் மைனஸ் 2/5 பை 2/3 வரும். 2 கேன்சல் ஆகலாம், 3 மேலே வந்துடும். அப்போ டி கியூப் மைனஸ் 3/5, டி கியூப் மைனஸ் 3/5. இது நமக்கு 3/5 இன்ட்டு இந்த இடத்துல என்ன இருக்குங்க, டி. இந்த இடத்துல என்ன இருக்குது, டி இருக்குது, அதை விட்டுட்டோம். டி இருக்கு. அப்போ மூணாவது பாயிண்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். G3 ஆஃப் G3 ஈக்குவல் டு T3 மைனஸ் 3/5T. பெரிய சம்மாக இருக்குங்க. உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், இப்போ பார்த்துட்டே இருக்கு உங்களுக்கு. ஆனால் இந்த சம்மு நமக்கு எக்ஸசைஸ் சம்மு அவங்களோட கேட்டிருக்காங்க. அது லாஸ்ட் பாயிண்ட்டை கேட்டாங்க, அதனால தான் ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 கண்டுபிடிச்சப்போ தான் நம்ம ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா G4 கண்டுபிடிக்கணும். G4 அப்போ என்ன வரும், F4. அப்போ 3 வரைக்கும் நம்ம கழிச்சுட்டே போய்கிட்டு இருக்கோம். F4 G0 into G0 minus F4 G1 inner product of G1 into G1, F4 G2 inner product of G2 into G2 minus F4 G3 inner product of G3 into G3. இதுதான் நமக்கு இப்போ தான் நமக்கு ஆன்சர் வரப்போகுது. அப்போ நம்ம இந்த G4 கண்டுபிடிக்கணும்னா நமக்கு G0 G1 G2 G3 தெரிஞ்சால் தான் என்ன செய்ய முடியுங்க, நம்ம இந்த G4 கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் முதல் இந்த 3 இந்த G0 G1 G2 G3 கண்டுபிடிச்சோம். அதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா F4 ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா F4 அப்போ என்ன வரும், T4 1 மைனஸ் T4 T by T into T minus T4 G2 T square minus 1/3 by T square minus 1/3 T square minus 1/3 into T square minus 1/3 minus T4 G3 T3 minus 3/5T by inner product of T cube minus 3/5T T cube minus 3/5T into T cube minus 3/5T நோம். அப்போ T4 minus T4 into 1 T4 தான் வரும். அப்போ இது இன்டகிரேட் பண்ணால் T5 வரும். அப்போ T5/5 minus 1 to 1 கீழே T minus 1 to 1. அடுத்துங்க T4 இருக்கு, இந்த ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா T4 into T5 வரும். இன்டகிரேட் பண்ணிங்கன்னா T6 வந்துடும். ஈவன் நம்பர் 0 ஆயிரும், இந்த டேம் 0 ஆயிரும். அடுத்துங்க T4 பெருக்கிறப்ப T4 into T ஸ்கொயர் T6 வரும். T6 இன்டகிரேட் பண்ணிங்கன்னா T7 வரும். அப்போ T7/, இந்த 2 டேம் கிடைக்கும். T7/7 மைனஸ் இங்கே T4 into 1/3 இருக்கும். அப்போ T4 இன்டகிரேட் பண்ணோம்னா T5. அப்போ T5/3 into 5 15 வந்துடும் கீழே. 3 into 5 15, ஏற்கனவே 3 இருக்குது. அப்போ T5/5 வரும் into 15 minus 1 to 1 by கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டையும் பெருக்கணும். T ஸ்கொயர் into அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா T ஸ்கொயர் minus 1/3 ஹோல் ஸ்கொயர் போட்டு பார்த்தீங்கன்னா T4 2/3 T ஸ்கொயர் 1/9 கிடைக்கும். இந்த டேம் கிடைக்கும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா T5/5 minus 2/3 T square by T cube by 3 plus 1/9 into T into T square minus
1/3ன்னு வரும். t² மைனஸ் 1/3. இங்கே பார்க்குறப்ப பெருக்கும் t4ஐயும் t³ பெருக்குனா t7 வரும். t7 ரெண்டு இருக்குன்னா t8 ஈவன் நம்பர் 0 ஆகிடும். t4 t5ன்னு வரும். இன்டகிரேட் பண்ணுறப்ப t6/6 ஈவன் நம்பர் 0 ஆகிடும். அப்போ இந்த டேம் 0 ஆகிடும், விட்டுடலாம். இப்போ இந்த 3 டேம் தான் கிடைக்கும். இப்போ இந்த 3 டேமை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர். இப்போ இந்த 3 டேமையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ t4 மைனஸ் என்ன வரும் நமக்கு? இங்கே பார்த்தீங்கன்னா 1/5 ப்ளஸ் 1/5/2ன்னு வரும். 1/5 ப்ளஸ் 1/5 இன்ட்டு 2ன்னு வரும். இந்த டேம் 0 விட்டுடலாம். அடுத்த டேம் பார்த்தீங்கன்னா மைனஸ் t7/7 இப்போ 1/7 மைனஸ் 1/15 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1/7 மைனஸ் ஆஃப் 3 மைனஸ் போடுவோம். மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1/5 வந்துடும். பை கீழே பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் 1 to 1. நம்ம கடைசியில் t4 கண்டுபிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாயிண்ட்ஸ் வருது நமக்கு. c4 கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இதை இன்னமும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இன்னமும் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். t⁴ மைனஸ் 6/7 t² ப்ளஸ் 3/35. ஆனால் இவ்வளோ ஒரு சம்மு நினச்சி பார்க்கவே நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அரை மணி நேரம் ஆச்சு இந்த சம்முக்கேவும். நம்ம உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி இந்த சிம்பிளிஃபை பண்ணி போகிறதுக்கு அரை மணி நேரம் கண்டிப்பாக வந்துடும். இந்த சம் ஆனால் போனோட நம்ம கேட்டிருக்காங்க. இந்த ப்ரொசீஜர் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம சொன்னோம். G0 கண்டுபிடிச்சோம், G1 கண்டுபிடிச்சோம், G2 கண்டுபிடிச்சோம், G3 கடைசியாக G4 கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜரை பார்த்து இங்கே இந்த இதை நீங்கள் இப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு அது கிடச்சிடணும். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அந்த ஆன்சர் கிடைக்கும். சரிங்க, இவ்வளோ பெரிய மெத்தடில் நம்ம போட்டு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் இது இருக்கா? சிம்பிளிஃபை அதாவது நமக்கு எது ஷார்ட்கட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஷார்ட்கட் பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஆர்த்தோ நார்மல்னு வர்றப்போ நமக்கு என்ன வரணும்? இன்னர் ப்ராடக்ட் பார்க்குறப்ப ஆர்த்தோ நார்மல் செட்டுக்கு வந்து நம்ம நாம் ஃபங்க்ஷன் பார்க்குறப்போ 1ன்னு வரணும். அப்போ இந்த கிவன் ஆன்சரில் நாம் ஃபங்க்ஷன் பார்த்தாலே 1ன்னு வர்றது தான் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸில் அப்போ இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா பேசிக்கான விஷயம், அதாவது பீரியாடிக் ஃபங்க்ஷன்னா என்ன, அடுத்த ஆர்த்தோகோனல் சிஸ்டம் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் போனோட கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே அதுலேருந்து கேட்டனால அதை டீப்பாகவே பார்த்தாச்சு. போனோட கேட்ட நம்ம கிராம் ஸ்மித் ப்ராசஸும் பார்த்தாச்சு. இப்போ இதுக்கடுத்து நம்ம ஃபூரியர் சீரிஸ், கிராம் ஸ்மித் ப்ராசஸ்க்கு வேறு ஏதாவது ஷார்ட்கட் இருந்தால் நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். அதே மாதிரி ஃபூரியர் சீரிஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ.